அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரிவர்த்துர் நிரவதி கருணாலப்ததாஸ்யானுபாவஹ धीमश्री विष्णुचित्तान्वय सुभगजनिग श्रीनिवासार्य सुनुः शान्त्यौदार्य प्रबोध प्रकृति सुभगुणावास भूमिर्महात्मा श्रीमान् श्री सौम्य नारायण गुरुरिगमे मानसे सन्निधत्ताम्. ஆச்சாரியன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு யதுகிரி எதிராஜ ராமானுஜ ஜெயர் சுவாமியின் திருவடிகளிலே தண்டனிட்டு கிருதஜதைகளை தெரிவித்துக் கொண்டு நாச்சியார் திருமொழியின் 4வது பதிகத்திலே 6வது பாசுரத்திலிருந்து இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசோனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா. நாச்சியார் திருமொழிக்கு வியாக்கியானத்தை அருளியுள்ள சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் திருவடிகளுக்கு அநேக கோடி பல்லாண்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அத்தனை ஆழ்வார்களுக்கும் ஒரே பெண் பிள்ளையாக அவர்களுடைய ஞான பக்தி வைராக்கியங்களுக்கெல்லாம் ஒரே சொத்தாக, அதாவது ஒரே வாரிசாக வந்து திரு அவதரித்தவள் நம் ஆண்டாள் நாச்சியார். திருமழிசை பிரான் 4700 வருடங்கள் வாழ்ந்து சாதித்ததையும் நம்மாழ்வார் 32 திருநட்சத்திரங்கள் இந்த நிலவுலகிலே இருந்து சாதித்ததையும் 5 வயதான நம் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய 2 பிரபந்தங்களின் மூலமாக, திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற 2 பிரபந்தங்களின் மூலமாக உயர்ந்த பக்தியை காட்டி கொடுத்து நாமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படி வாழ்ந்து காட்டினாள். வடநாடு முதல் தென்னாடு வரை மற்ற ஆழ்வார்களை அறிந்தார்களோ இல்லையோ, ஆண்டாள் என்றால் அறியாதவர்களே கிடையாது. நமக்காகவே ஆண்டாள் 2 பிரபந்தங்களை அருளியுள்ளார். 4000ல் 2 பிரபந்தங்கள், அதுவும் முதலாயிரத்திலேயே அமைந்தது திருப்பாவை நாச்சியார் திருமொழி. ஹேமந்த ருதுவின் 2 மாதங்களுக்காக 2 பிரபந்தங்களை அருளினாள். அதுவும் அந்த மாதத்தினுடைய பெயரே தொடக்கமாக இருக்கும்.
மார்கழி மாதத்திற்காக மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்றும், தை மாதத்திற்காக தையுறு திங்களும் தரை விளக்கி என்று 2 பிரபந்தங்களை அருளி செய்துள்ளாள். மற்ற ஆழ்வார்களுக்கும் இவளுக்கும் என்ன வேறுபாடு? ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமான் மேல பரிவு கொண்டு மங்களாசாசனம் செய்தார்கள்னு பார்க்கிறோம். பெரிய ஆழ்வார் பொங்கும் பரிவு. மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு பொங்கும் பரிவாலே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். ஆனால் அந்த பெரியாழ்வாரையும் வெஞ்சி நிற்கிறாள் நம் போதை. பெரியாழ்வாரை விட பொங்கும் பரிவு நம் ஆண்டாளுக்கு. மேலும் இவளுக்கு என்ன சிறப்பு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் என்றால், ஜன்ம சித்த ஸ்ரீத்வம். பிறக்கும் போதே இயல்பாகவே பெண்ணாக பிறந்து எம்பெருமானை அனுபவித்தாள். அதனால ஏறிட்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம்மாழ்வார் இப்போது பராங்குச நாயகி என்று ஏறிட்டு கொண்டு பெண்பாவத்திலே பாசுரங்களை பாடினார். திருமங்கையாழ்வாரும் பரகால நாயகியாக தனக்கு பெண்பாவத்தை ஏறிட்டு கொண்டு பாசுரங்கள் பாடியது போல இவளுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இல்லை. இயல்பாகவே பெண்ணாக பிறந்ததினால் இவளுடைய வைபவத்தை நாம் பேசி முடிக்க முடியாது. மற்ற ஆழ்வார்களுடைய வைபவத்தை ஒருவாறு பேசி முடித்தாலும் ஆண்டாளுடைய வைபவத்தை பேசி முடிக்கவே முடியாது. சாக்ஷாத் அந்த பூமி பிராட்டியே, ஜெகன்மாதாவாகிய அந்த பூமி பிராட்டி வராக அவதாரத்திலே எம்பெருமானிடத்தில் தான் கேட்டுக்கொண்ட உபதேசத்தை எல்லாம் எளிமையாக தமிழ்படுத்தி 2 பிரபந்தங்களாக நமக்கு அருளி செய்துள்ளாள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு வேத சாரம் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டியிருக்கா திருப்பாவையில. அதிலிருந்து புறப்பட்ட ஒரு மரத்திலிருந்து இருக்கிற ஒரு கிளையாகத்தான் இந்த நாச்சியார் திருமொழியை பார்க்கிறோம். மற்ற பிரபந்தங்கள் எல்லாம் மற்ற கிளைகள் என்று போன பதிவிலேயே நாம் அனுபவித்தோம். இப்படிப்பட்ட திருப்பாவைக்கு ஒரு வியாக்கியானம் செய்தால் என்ன என்று எம்பெருமானாரை சிலர் கேட்க அவர் சொன்னார், மோவாய் எழுந்த முரடர்கள் சொல்ல விறகல்ல, முலையெழுந்தவர்கள் கேட்க வேணும் அப்படின்னு. ஏன்னா மோவாய் எழுந்த முரடர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது, இதை புரிந்து கொள்ளவும் முடியாது. முலையெழுந்தவர்கள் அப்படின்னா பெண்கள் தான் சொல்லணுமா, பெண்கள் தான் கேட்கணுமா அப்படின்னா, அதிலும் என்ன சொல்கிறார்னா, ஆண்டாளை போல பக்தி உள்ள பெண்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு. ஆண்டாளை போல பக்தி உள்ள பெண்களை காண்பது மிகவும் அரிது. அதனால் அவளே தானே சொல்லி தானே கேட்கும் இத்தனை அப்படின்னு அருளி செஞ்சார் எம்பெருமானார். அதனால ஆண்டாள் ஒருத்தியாலதான் எம்பெருமான் மேல் தான் கொண்ட பக்தியை தானே சொல்லி தானே கேட்கும் இத்தனை என்கிற அளவிலே இந்த நாச்சியார் திருமொழி, திருப்பாவை ஆகிய 2 பிரபந்தங்களையும் அருளி செய்துள்ளார். ஆனால் அவளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் நம்மளால சொல்லவும் முடிகிறது, அதை கேட்கவும் முடிகிறது. श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमला विभान्यां गोदाम् अनन्य शरणगा शरणं प्रपद्ये என்று கோதாஸ்துதியிலே சுவாமி தேசிகன் பெரியாழ்வாருடைய நந்தவனத்திலே ஒரு கற்பக மரத்தை போல பிறந்தவள் ஆண்டாள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பெரியாழ்வாருடைய திருவம்சமாகிற அந்த நந்தவனத்திலே தோன்றிய கற்பக கொடி போன்றவள். அழகிய மணவாளன்கிற சந்தன மரத்தை எப்பொழுதும் சேர்த்தியினாலே சேர்ந்து அழகு பெற்று விளங்குபவள். ஷமை தானே வடிவெடுத்து வந்தார் போல ஒரு பொறுமையே ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லலாம். ஏன்னா திருவருள் புரிகிற விஷயத்துல பெரிய பிராட்டியாரை போல கருணை உடையவள் இந்த ஆண்டாள். அப்படிப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சுவாமி பராசர பட்டர் பெரிய பிராட்டியார சொல்லும் பொழுது அனுகலதனு காண்டாலிங்கன ஆரம்ப சும்பத்து பிரதிதிசபுஜாகா ஸ்ரீஷகா நோககத்து அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல மகாலட்சுமியை ஒரு கற்பக கொடியா வருடுத்து பேசுறார் அந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல. இந்த கோதாஸ்துதியில தேசிகன் என்ன பண்றார் அப்படின்னா, ஆண்டாள ஒரு கற்பக கொடியா சொல்ற.
வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தனுடைய குடியாகிற அந்த நந்தவனத்திலே தோன்றிய கற்பக கொடி இந்த ஆண்டாள் நாச்சியார். கொடின்னு ஒண்ணு இருந்தா அது கொள்கோம்போட அணையணும். ஆனா இந்த கொடியாகிய கோதை என்ன பண்றான்னா ஸ்ரீ ரங்கநாதனாகிற அந்த கற்பக தருவை அணைந்து விளங்கா நிற்கிறாள். ஏன்னா ஆழ்வார் சொல்றார் இல்லையா, எனக்கே என்னை தந்த கற்பகம்னு எம்பெருமான கற்பகம்னு சொல்றார். அது போல இப்போ இவள் கொடியானவள் அந்த கற்பக தருவை அணைந்து விளங்கா நிற்கிறாள். சாக்ஷாத்து ஷமாம் அப்படின்னா, ஷமா அப்படின்னா பூமிக்கும் ஷமான்னு பேர் உண்டு, பொறும குணத்துக்கும் ஷமான்னு பேர் உண்டு. அந்த ரெண்டு பொருளும் இங்கே பொருந்தும். ஏன்னா இவள் சாக்ஷாத் அந்த பூமி பிராட்டி. பொறுமையில ஆண்டாள் அயோவிஜயா பிறந்ததுனால சீதா பிராட்டி போல நிலத்திலே தோன்றியவள். அதனால அவளுக்கு பூமி பிராட்டியின் அம்சாவதாரம்னு சொல்றதுனால பூமி அப்படிங்கிற பதத்துக்கும் வாசகம். பொறுமையில பெரிய பிராட்டியாரை போல இவளும் பொறுமையுடையவளோ அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஷமா குணத்தை உடையவள் அப்படின்னு அந்த ஷமா குணமானது ஊற்றுவாயாகிய கருணை ஆண்டாள் பக்களிலே குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு சாக்ஷாத்து ஷமா கருணையா கமலா விபான்யா அப்படின்னு சொல்றார். இதத்தான் தனியனிலும் அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி அப்படின்னு அந்த அலர்ந்த போதுகளை உடைய அந்த புஷ்பத்திலே அவதரித்தவளான பெரிய பிராட்டியாருக்கு இன்துணைவி அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியராய் ஆயர்குலவேந்த நாகத்தாள் தென்பூதுவை வேயர் பயந்த விளக்குன்னு அனுபவித்தோம். இப்படிப்பட்ட பொறுமை உடையவளான ஆண்டாள் இந்த ஜீவர்களெல்லாம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்று தானே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வந்து அவதாரம் செய்தாள். ஜீவர்கள் உஜ்ஜீவனத்திற்காகவே திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்று 2 பிரபந்தங்கள் பாடினாள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பாவையிலே பிராபக ஸ்வீகாரம் பண்ணி பிராப்தி நிஷ்கர்ஷமும் பண்ணி எம்பெருமானுடைய உகப்புக்கான கைங்கரியமே நமக்கு பிராப்யம் என்று அறுதியிட்டு சொன்னாள். சேதனாகனவன் தன்னுடைய பேற்றுக்கு வேண்டியது இந்த நினைவுதான். அதாவது எம்பெருமானுடைய உகப்புக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற நினைவு. இது ஆண்டாளிடம் குறையில்லாமல் இருந்தது. எம்பெருமானுக்கும் இவளை அடைய வேண்டும், இவளை பெற வேண்டும் என்கிற ஆர்வமானது கரை புரண்டு ஓடியது. இப்படி இருவரிடத்திலும் எந்த குறையுமே இல்லாத பொழுது ஆண்டாளானவள் ஏன் எம்பெருமானை அடையவில்லை? இந்த எம்பெருமான் ஏன் என்னை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் அவனை தவிர்த்து கர்மயோகம் முதலான உபாயாந்தரங்களை பற்றியிருந்தேனாகில் அது முடிந்த பிறகு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதெல்லாம் முடிந்த பிறகு பலன் கிட்டும் என்று ஆறியிருக்கலாம். ஆனால் இவளோ பலனை தவறாமல் கொடுக்கக்கூடிய சித்தோபாயமாகி அந்த எம்பெருமானையே பற்றி இருக்கிறாள். அவனால் தான் நமக்கு பேரு அப்படின்னு பற்றி இருக்கா. ஆனா அப்படியும் இன்னும் எம்பெருமானை அடையவில்லை. அதனால ரொம்ப ஆண்டாள் கலங்கி இருக்காள். கலங்கி என்ன பண்றா அப்படின்னா காமனை ஆශ්‍රயிக்கிறாள். அதாவது காதலர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த பிரிவினால அவர்களுக்கு கலக்கம் ஏற்படும். மறுபடியும் கூடணும் அப்படின்னா மடல் எடுப்பார்கள். அது ஸ்வரூபத்துக்கு தகாத செயல். அதுபோல ஸ்வரூபத்துக்கு தகாத செயலான காமனை ஆශ්‍රயிப்பது அப்படிங்கிறத தையரு திங்கள் அப்படிங்கிற முதல் பதிகத்துல ஆண்டாள் செய்கிறாள். எத்தனையோ தேவதைகள் இருக்க ஏன் காமனை ஆශ්‍රயிக்க வேண்டும்? அவன்தான் பிரிந்த காதலர்களை கூட்டி வைப்பவன், அந்த இயல்பை உடையவன் அப்படிங்கிறதுனால ஆண்டாள் காமனை ஆශ්‍රயிக்கிறாள் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால இந்த எம்பெருமான காமனை ஆශ්‍රயித்து எம்பெருமானை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறாள்னு தையுறுதிங்களும் தரைவிளக்கி அந்த பாசுரத்துல ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இப்படி கலக்கத்தால மற்ற தெய்வங்களை ஆශ්‍රயிக்கலாமா? இப்படி ஆශ්‍රயித்தவர்கள் உண்டா அப்படின்னு கேட்டா ஸ்ரீராமாயணத்துல ராமபிரானை அல்லது வேறு எதையுமே அறியாதிருந்த அயோத்தியாவாசிகள், பெண்களாகட்டும் இளம் பெண்கள், ஸ்திரீகள், வயோதிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னா காலையும் மாலையும் கூடி இருந்து தேவசத்ருக்களை எல்லாம் வென்றவன் இந்த ராமபிரான். ஆனா இவா என்ன பண்ணுவான்னா எல்லா தேவர்களையும் போய் வணங்குவாளாம். ஏன்னா ராமன் நன்னா இருக்கணுமே, ராமன் நன்னா இருக்கணுமேனு அவா காலில எல்லாம் போய் இவா விழுவா.
ஹனுமனும் பாவோ நாண்யத்திர கச்சதி அப்படின்னு ராமனிடம் இருந்த ஆறாத காதல்னால பரமபதம் கூட வேண்டாம், பரமபதநாதனை நான் சேவிக்க மாட்டேன்னு சொன்னாராம் ஹனுமன். இப்படி ராமனுடைய காரியத்திற்காக தேவதா சமாஸ்ரயனம் பண்ணினா போல இப்ப என் நாச்சியார் என்ன பண்றா அப்படின்னா எம்பெருமானை அடைய வேண்டும்னு காமனை ஆசிரியிக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம். இதுவரைக்கும் எம்பெருமானை தவிர்த்து எந்த உபாயங்களையும் பற்றல, வேறு எந்த தேவதைகளையும் வணங்கல அப்படிங்கிற எண்ணமே தெரியாமல் கலங்கி போய் அறியாமல் இவள் செய்யத்தகாத அந்த சமாஸ்ரயனத்தை செய்கிறாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா எம்பெருமான் மேல உண்டான பெரும் காதலால் ஏற்பட்ட மயக்கம். இப்படி பரம சாத்விகரான பெரியாழ்வார், அவருடைய பெண்ணான சத்வகுணத்திலே ஊன்றி இருப்பவர், அவருடைய பெண்ணான ஆண்டாள் இந்த மாதிரி ஒரு காமசமாஸ்ரயனம் பண்ணலாமா? காமனை போய் ஆராதிக்கலாமா? அவனும் ரஜோகுணம் மிக்கவன் இல்லையா? அவன் அதாவது ஆண் பெண் அன்புக்கு காரணமான விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, புத்திரமித்ராதிகளிடத்துல பற்றுக்கு உற்பத்தியான ஸ்தானம் அந்த மாதிரி உடைய ரஜோகுணம் உடையவன். அப்ப ரஜோகுணம் உடையவன் இடத்துல போய் இந்த மாதிரி ஆசிரியக்கலாமான்னு கேட்டா, பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி நித்தியமா இருக்கணும் அப்படின்னு இந்த அயோத்தியா மக்கள் எல்லாம் எல்லார் காலையும் போய் விழுந்தா, அது போல இந்த பெண் பிள்ளை அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சைகளை வெஞ்சி நிற்கும் தன்மைகளாயின்னு மாமனைகள் சாதித்தார் போல ஆழ்வார்கள் அனைவருக்கும் அபிமான புத்திரியா திருவதாரம் பண்ணின இந்த ஆண்டாளுடைய தந்தையான நம்மாழ்வார் ஒரு பதிகத்திலே என்ன சொல்றார் அப்படின்னா, தெய்வங்காள் என் செய்கேன் ஓரிரவு 7 ஒழியாய் மெய்வந்து நின்று எனதாவி மெருவிக்கும் கைவந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால் கைவந்த தந்தென்றல் வெஞ்சுடரை தானடுமே அப்படின்னு எம்பெருமான பெரிந்த கலக்கத்தாலே தேவதைகளை முன்னிட்டார் போல அந்த ஆழ்வாருக்கு பெண் தானே இவளும் எம்பெருமான பெறாததுனால அறிவு மழுங்கி கலங்கி போய் அவனை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த பிராபிய துவரையால என்ன பண்றா அப்படின்னா காமசமாஸ்ரயனம் பண்றாளாம். ஏன்னா இந்த காமனானவன் தன்னை அழித்து கொண்டாவது பிரிந்த காதலர்களை சேர்த்து வைப்பான் அப்படின்னு ஒரு குமார சம்பவ கதை இருக்கு. அது பிரசித்தமாகையாலே இந்த பிராபிய துவரையினால ஆண்டாள் அறிவு கலங்கி காமனுடைய திருவடிகளிலே விழுந்து என்னை எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெரியாழ்வார் ஒரு திருநந்தவனம் சமைத்து அங்கு பூக்கிற பூக்கள் எல்லாம் கோயிலுடையானுடைய திருக்குழலுக்கே அப்படின்னு அவர் புஷ்பகைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாள். இவளோ என்ன பண்றா அப்படின்னா மத்தனன் நறுமலர் முருக்கமலர் கொண்டு அப்படின்னு ஊமத்தம் பூக்களும் முருங்கை பூக்களும் அந்த காமனுடைய காலுக்கே ஆக வேண்டும்னு ஊமத்தஞ்செடி முருங்கைச்செடி இதையெல்லாம் பேணுவதிலேயே என்ன பண்றாளாம் பொழுதுபோக்கின்னு இருக்காளாம் நாச்சியார். எதனால அப்படின்னா பிராபிய துவரை விஞ்சி இந்த செயல்களை செய்கிறாள் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே காட்டி கொடுக்கிறார் நமக்கு. இப்படி செய்பவள் 4வது பதிகத்திலே கூடல் இழைக்கிறாள் என்று பார்த்தோம். அதிலே நாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டியது 6ஆம் பாட்டு. அத்தவன் மருதம் உரிய நடை கத்தவன் கஞ்சனை வஞ்சனையில் செத்தவன் திகழும் மதுரைப்பதி கொத்தவன் வரில் கூடிடு கூடலே. அதாவது அற்றவன் முன்பே எனக்கு அற்று தீர்ந்தவன் அப்படிங்கிறார். இவன் அவதரித்ததே கண்ணன் பெருமான் அவதரித்ததே இவளுக்காகத்தான் அப்படின்னு சொல்றார். அற்றவன் அற்று தீர்ந்தவன் மருதம் உரிய யமனார்ஜுனர்களில் அப்படிங்கிற மருத மரங்கள் முறிந்து விழும்படியாக நடை கற்றவன் தவழ்நடை கற்றவனாய் கஞ்சனை கம்சனை வஞ்சனையினாலே செற்றவன் அழித்தவன் திகழும் மதுரைப்பதி கொற்றவன் விளங்குகின்ற மதுரை மாநகருக்கு அரசனான அந்த கண்ணபிரான் வரில் வந்திடுவானாயில் கூடிடு கூடலே அப்படிங்கிறார். எனக்காகவே இங்கு அவதரித்தவன் என்னோடு கூடும்படி நீ கூட வேணும் அப்படின்னு சொல்றா. அதாவது இவளுக்காகவே எம்பெருமான் அவதரிச்சானா. எம்பெருமான் அவதரிச்சது துவாபர யுகம், இவள் கலியுகத்திலே அவதரிச்சாள். அப்போ ஆண்டாள் திருவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சுதான் கண்ணன் எம்பெருமான் முன்னாடியே திருவதாரம் பண்ணினானா.
பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கீதையில எம்பெருமான் தானே தன் திருவாய் மலர்கிறான். நல்லோர்களை ரட்சிப்பதற்காகவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு அவனே அருளி செஞ்சிருக்கான். அப்போ எம்பெருமான் இங்கு வந்துதான் இந்த நல்லவர்களை ரட்சிக்கணும், தீயவர்களை சம்ஹாரம் பண்ணணுமா அப்படின்னா, தீயவர்களை சம்ஹாரம் பண்றது கூட அங்கிருந்தே சங்கல்பத்தால பண்ணிடலாம். ஆனா நல்லவர்களை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான் வந்துதான் பண்ணணுமா. சாதுக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்க்கணும், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், அவனுடைய ஸ்பர்ஷமானது தங்கள் மேல படணும்னு ஆசைப்படுவா. அதனால ஆண்டாள் மாதிரி சாதுக்களை எல்லாம் நேரம் வந்துதானே ரட்சிக்க வேண்டும். அதனால எம்பெருமான் என்ன பண்ணினானா, தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக எம்பெருமான் பிறக்கிறான். எப்படி பிறந்தான் அப்படின்னா, அத்தவன் மருதம் உரிய நடை கற்றவன் அப்படிங்கிற. மருதம் உரிய அப்படின்னா அந்த யமனார்ஜுனர்கள் எப்பொழுது அப்படின்னா தன்னைத்தானே அறியாமல் நடந்து போகிற அந்த தவழ் நடை பருவத்திலே, தொடர் சங்கிலிகை அப்படின்ற பாசுரத்துல தளர்நடை நடவானோ, சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ, தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன் மணி ஒலிப்ப படுமும் மதப்புனல் சோர வாரணம் பையனின்னு ஊர்வது போல் உடன்கூடி கிண்கிணியார வாரிப்ப உடைமணி பறைகரங்க தடந்தோளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ அப்படின்னு தளர்நடை கத்துன்னு இருக்கானா குழந்தை. அப்போதுதான் தன்னைத்தானே அறியாமல் தவழ்ந்து செல்கிற அந்த குழந்தை பருவம். அந்த பருவத்திலே என்ன பண்ணினா அப்படின்னா, மருதம் முறிய நடை கற்றவன் அப்படின்னு பொய்மாய மருதான அந்த அசுரர்களை அழித்தான் அப்படின்னு. விரோதி நிரசனம் எப்ப பண்ணினா, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே கண்ணன் விரோதி நிரசனம் பண்ணிட்டான். அதனால விரோதி நிரசனத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா யசோதையானவள் தன் காரியத்துல ஈடுபட்டு இருந்தா. அப்போ இவன் என்ன பண்ணினா, படுத்துட்டு இருந்த குழந்தை அந்த கமலக்கண்ணன் உரலை இழுத்துன்னு வரான். ஊரார்களெல்லாம் காண உரலோடே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாதிக்குமா போலே அந்த உரலை இழுத்துண்டு ரெட்ட மருத மரத்துக்கு நடுவுல குழந்தை வரான். உரலானது உருண்டுண்டு வர்றது, அங்க உள்ள இடைவெளியானது பத்தல, அந்த உரல் வர்றதுக்கு பத்தல. இவன் இழுத்துண்டு வர உடனே அந்த உரல் பட்டு உயர்ந்த கிளைகளை உடைய அந்த இரண்டு மரங்களும் என்னாச்சு அப்படின்னா அந்த உரலால முறிக்கப்பட்டிருச்சு, முறிஞ்சு விழுந்தது. மருதம் முறிய நடை கற்றவன், இந்த மருதங்கள் எல்லாம் முறியும்படி நடை கற்றானே எம்பெருமான் அப்படின்னு சொல்லி கஞ்சனை வஞ்சனையில் செற்றவன். தீய புந்தி கஞ்சன் உன் மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். அதாவது ரொம்ப கெட்ட எண்ணம், வஞ்சகமே உருவானவன் அப்படிங்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்தலையும் அப்படிதான் எம்பெருமான் எப்படி கம்சனுடைய மனசுல நிற்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். இவன் இருப்பதையே கண்ணன் எம்பெருமான் வளர்வதையே தரிக்காத கம்சன் அப்படிங்கிறார். தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த அந்த கம்சனை அப்படின்னு, தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கஞ்சனை அப்படின்னு அவனை கண்ணன் அப்படின்ற நினைவு வந்தாலே அப்படியே அலறுவானா கம்சன். அப்படிப்பட்டு நெருப்பாகி நின்னான் கம்சனுடைய மனத்திலே எம்பெருமான் நெருப்பாக நின்னான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தீய புந்தி கஞ்சனா இருந்ததுனால அவனை வஞ்சனையினால எம்பெருமான் வதம் பண்ணினானா. இப்போ சக்கரவர்த்தி திருமகனா இருந்தா தர்ம யுத்தம் தான் நடத்துவேன்னு சொல்லுவார். சக்கரவர்த்தி அப்படின்னாலே பெருமாள்னாலே சக்கரவர்த்தி திருமகனை தான் சொல்றது உண்டு, ராமனைத்தான் சொல்லுவா. அவன் அறப்போர் தான் செய்வான். அப்படி அறப்போர் பண்ணி தான் இந்த கம்சனை ஜெயிக்கணும்னா அது நடக்காது. அந்த கம்சன் நம்மளை மாற்றிடுவான். ஆனா தீய புந்தி கஞ்சனா இருந்ததுனால அவன் எப்படி வஞ்சனையோட இருந்தானோ அந்த வஞ்சனையானது அவனோடையே போகும்படி என்ன பண்ணினான் எம்பெருமான், கஞ்சனை வஞ்சனையில் செற்றவன் அப்படின்னு வஞ்சனையாலே அவனை வதம் செய்தான். திகழும் மதுரை பதி கொற்றவன். மாடமாளிகைகள் சூழ்ந்தழகாயன் ஏற்கனவே பார்த்தோம். அப்படி மாடமாளிகைகள் எல்லாம் சூழ்ந்து விளங்குகின்ற மதுரை மாநகருக்கு கொற்றவன் அப்படிங்கிறார், அரசன்கிறார்.
எம்பெருமான் அரசனா இருந்தானா மதுரை மாநகருக்கு? இல்ல, உக்ரசேனனை தான் அரசனா வச்சிருந்தான். ஏன்னா யயாதியினுடைய சாபத்தினால இந்த யதுவம்சத்துக்கு முடிசூட்டுதல், அதாவது அரச பதவியே இல்லாம போச்சு. யயாதின்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப இளமையிலேயே என்ன ஆயிடுதுன்னா மூப்பு வந்துருத்து. ஏதோ ஒரு முனிவருடைய சாபத்தினால ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் வயோதிகனா இருந்தான். அவனுக்கு 2 புத்திரர்கள் இருந்தா, யது புரு அப்படின்னு. அவ 2 பேர்ட்டையும் கேட்டான், எனக்கு முதுமை வந்துடுத்து, யார் உங்களுடைய இளமையை எனக்கு கொடுக்குறேடோ அவளுக்கு நான் அரசனாக பட்டம் சூட்டுகிறேன்னு சொல்றான். யது மறுத்துடுறான், என்னால இளமையை தர முடியாதுன்னு சொல்லிடுறான். புரு தன்னுடைய தந்தைக்காக என்ன பண்றான், இளமையை கொடுக்கறான். அதனால யதுக்கு ராஜ்யபாரமானது இல்லாமல் போனது. அதனால யதுவம்சமானது ராஜ்யபாரத்தை இழந்தது. அந்த குலத்திலே ராஜ்யபாரத்தை நிறுத்தணும், தூக்கி நிறைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் எம்பெருமான் திருவதாரம் பண்ணினா. யாதவ குலத்துல உக்ரசேனன் தான் ராஜாவா எம்பெருமான் நியமிச்சிருந்தான். உக்ரசேனனை ராஜாவா நியமிக்கிற அளவுக்கு இந்த கண்ணனுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால மதுரைப்பதி கொற்றவன். அதனால உக்ரசேனன் ராஜா இல்ல, கண்ணன் தான் கொற்றவன் அப்படிங்கிறார். திகழும் மதுரைப்பதி கொற்றவன் வரில் கூடிடு கூடலே, அவன் வரும்படி கூடலே நீ கூட வேணும் அப்படிங்கிற. அரசர்கள் ஒருவரும் அவர்களை தூண்ட வேண்டியது அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்படி அவசியம் இருந்தாலும் நீ அவனை இங்கு வரும்படி தூண்டிவிட வேண்டும் அப்படின்னு கூடலிடத்திலே அந்த 6ஆம் பாட்டிலே பிரார்த்திக்கிறாள். அடுத்ததாக 7வது பாடல். அன்றின்னாதன செய் சிசுபாலனும் நின்ன நீள் மருதும் எருதும் புள்ளும் வெண்ணிவேல் விரல் கஞ்சனும் வீழ முன் கொன்னவன் வரில் கூடிடு கூடலே. விரோதிகள் அனைவரையும் அழித்த கண்ணன் இருக்கானே, அவன் வரும்படி நீ கூட வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்திலே எந்தெந்த விரோதிகளை எல்லாம் எம்பெருமான் அழித்தான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அன்று முற்காலத்திலே இன்னாதன செய், வெறுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்து அந்த சிசுபாலனானவன் அவன் நின்ன நீள் மருதும், வழியிடையே நின்ற 2 பெரிய இரட்டை மருத மரங்கள் எருதும் புள்ளும் பகாசுரனும் வென்றிவேல் விரன், வெற்றியை விளைக்க வல்ல வேலாயுதத்தை உடையவனான அந்த கம்சனும். அப்படின்னா பலம் என்ன, இந்த வேலாயத்துக்கு என்ன பலம் அப்படின்னு அதை உடையவனான கம்சனும் முறிந்து வீழும்படியாக முன் எல்லார் கண் எதிரிலும் கொன்றவன், கொன்று அழித்த கண்ணபிரான் வரில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்றான். அன்று இன்னாதனசை சிசுபாலனும் அப்படின்னு கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே அப்படின்னு எல்லா விதமான கல்யாணத்துக்கு முன்னாலே முடிக்க வேண்டிய எல்லா விதமான சடங்குகளும் முடிஞ்சு சிசுபாலன் காத்து கொண்டிருந்தான். ஏன்னா ருக்மிணியினுடைய சுயம்பரத்துக்கு தடையா அது கூடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேண்டாத விஷயங்கள்லாம் செய்யணுமோ அத்தனை தகாத செயல்களையும் செய்தான் சிசுபாலன். ஆனால் அந்த சிசுபாலனை ஏமாத்திட்டு எம்பெருமானானவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, ருக்மிணி பிராட்டி ஒரு பிராமணர் இடத்துல 7 ஸ்லோகங்களை எழுதி கொடுத்து அமிச்சா. எம்பெருமானத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல எம்பெருமான் அந்த பிராமணனோடையே ருக்மிணி பிராட்டியை கவர்ந்து கடிமணம் புரிந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சிசுபாலனால விளைந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கின எம்பெருமான். அப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கியது போல இந்த கூடலுக்கு ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்ன இன்னாதனசை சிசுபாலனும் நின்ன நீள் மருதும் அப்படின்னு என்ன பண்ணினா, கம்சன் கண்ணனுக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு மருத மரத்தை 2 அசுரர்களை ஆவேசம் செய்யும்படி நியமித்திருந்தான். அந்த 2 பேருமா சேர்ந்து கண்ணனை வதம் பண்ணிடணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா. அது சாபத்தாலே போன பாசுரத்துல பார்த்தோம் நாம யமடார்ஜுனர்களுடைய அந்த சாபம் நீங்குவதற்காக மருதமரமா நின்னா அப்படின்னு பார்க்கிறோம். பெரியாழ்வார் சாதிக்கிறார், பொய்மாய மருதான அசுரரை கொன்றுவித்து இன்று நீ வந்தாய் அப்படின்னு அதுல அசுர ஆவேசமும் இருந்ததாக பெரியாழ்வார் சாதிக்கிறார். அதனால 2 அசுரர்களை அதன் மேல ஏவி வச்சிருந்தான் கம்சனானவன். அப்போ அந்த நீள் மருது அது மேல சாஞ்சா யாராலையும் பொழைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மருத மரத்துல அசுரர்களை ஏவி அதன் மூலமா கண்ணனை வதம் பண்ணணும்னு நினைச்சிருந்தான். நின்ன நீள் மருதும் எருதும் புள்ளும். எருதும் அப்படின்னா
நப்பிண்ணை பிராட்டி திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்யா சுல்கமாக வைக்கப்பட்ட 7 எருதுகள். எம்பெருமான் தான் பிறந்த குலத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது தான் பிறந்த குலத்துக்கு தகுந்த மாதிரி ருக்மிணி பிராட்டியை திருமணம் பண்ணிட்டான். அடுத்தது இங்க ஆயர்பாடியில வந்து வளர்ந்ததுனால யசோதையினுடைய சகோதரனான கும்பகனுடைய பெண் நப்பிண்ணை பிராட்டி, அவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 7 எருதுகளை அடக்க வேண்டும்னு கன்யா சுல்கமா வச்சிருந்தா. அப்ப அந்த 7 எருது, அங்கேயாவது 2 மருத மரம், இங்கு 7 எருதுகள் இருந்ததாம். அந்த 7 எருதுகளையும் வதம் பண்ணி அசுர ஆவேசமுடைய அவையெல்லாம் நலியும்படி என்ன பண்ணினான் எம்பெருமான் வதம் பண்ணினான். எருதும் புல்லும், கொக்கு வடிவில் வந்த பகாசுரன் எருதும் புல்லும் அப்படின்னு சில அசுரர்களை மட்டும் இங்க சொல்றாளாம் ஆண்டாள் நாச்சியார். ஆனா எல்லா அசுரர்களையும் சொன்னதுக்கு உபலட்சணம் இதுல நான் 2-3 அசுரர்களை தான் சொல்லியிருக்கா. ஆனா பல அசுரர்களை கம்சன் எம்பெருமானை வதம் பண்ணுவதற்காக அனுப்பினான். பூதனை தொடங்கி சகடாசுரன், திருணாவர்த்தாசுரன், கவிதாசுரன், கேசி இப்படின்னு பல அசுரர்களை அனுப்பினான். அத்தனை அசுரர்களையும் வதம் பண்ணினதுக்கு உபலட்சணம் தான் இங்க ஆண்டாள் சொல்றது அப்படின்னு பார்க்கிறோம். வென்றி வேல் விரல் கஞ்சனும் அப்படிங்கிறா. அதாவது அந்த வேல் வந்து வெற்றி அல்லது எதுவும் அறியாத, வெற்றி அல்லது தோல்வியே கொடுக்காத ஒரு வேலை கையில வச்சுட்டு இருக்கான் அந்த கம்சன். ஆனா அந்த வேலும் தேவையில்லாதபடி மிகுந்த சாமர்த்தியத்தை உடைய கம்சன் அப்படிங்கிறா. அதனால அந்த கம்சனும் வீழ முன் கொன்றவன். இப்படி அடுக்கடுக்கா அசுரர்களை அவன் அனுப்பிண்டே இருக்கான். குழந்தை பிறந்ததுல இருந்து அடுக்கடுக்கா அசுரர்களை அனுப்புறான். ஒவ்வொருத்தரையா எம்பெருமான் வதம் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே நொடியில அத்தனை அசுரர்களையும் மடமடன்னு எம்பெருமான் வதம் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படி இருந்துதான் வீழ முன் கொன்றவன். அடுக்கடுக்காக வந்த அசுரர்களை எல்லாரும் வலம் செய்யும்படி இப்படி வீழ்த்திய எம்பெருமான் வரில் கூடிடு கூடலே. இப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையாயிருந்த இத்தனையும் அழிச்சுட்டு என்னை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து எம்பெருமான் காத்திருக்கின்றான். நீ கூடிவிட்டால் காரியம் நடந்துவிடும், கூடலே நீ கூடுவாயாக அப்படின்னு 7ஆம் பாட்டுல பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக 8ஆம் பாட்டு. ஆவலன் புடையார்த்தம் மனத்தன்னிமேவலன் விரை சூழ் துவராபதி காவலன் கண்ணு மேய்த்து விளையாடும் ஓவலன் வரில் கூடிடு கூடலே. என்னிடத்தில் ஆவலுக்கும் குறையில்லை, அன்புக்கும் குறையில்லை. கண்ணனிடத்தில் ரக்ஷகத்துவத்துக்கும் சௌலபியங்களுக்கும் குறையில்லை. அதனால் கூடலே நீ கூடாததுதான் தடை அப்படிங்கிறார். என்ன ஆவல் என்ன அன்பு அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார் அப்படின்னா, ஆவலுடையவர்கள் அப்படின்னா அதாவது அவன் வந்து நல்ல கல்யாண குணத்தினால நிறைஞ்சிருக்கான். அவன் நம்மை ரட்சிக்காமல் விடவே மாட்டான். ஆனா அவன் வர்ற வரைக்கும் பொறுத்துன்னு இருக்கணும். அந்த உபாய அத்தியவசாயம் நம்ம இடத்துல இருக்கணும். எப்படி சீதா பிராட்டி இருந்தா தத்தஷ்ய சதிருஷம் பவேத் அப்படின்னு, எம்பெருமான் வந்து என்னை கை கொள்ளுவான், என்னுடைய முயற்சியில நான் என்ன சீதா பிராட்டி நினைச்சிருந்தா ஒரே நொடியில் ராவணனை வதம் பண்ணி இருக்க முடியும். ஆனால் என்னுடைய முயற்சியில் நான் உருப்பட மாட்டேன், என்னுடைய எம்பெருமான் வந்து என்னை ரட்சிப்பான் அப்படின்னு அந்த உடைமையானவள் உடையவன் வர வேண்டும்னு சீதா பிராட்டி காத்துட்டு இருந்தா, அது மாதிரி அவன் கையை பார்த்திருப்பதுதான் நமக்கு தகுந்தது அப்படின்னு அவனை பெற வேணுங்கிற காதல் மிகுதியால ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா நோன்பு நோக்கிறா. திருப்பாவையில நோன்பு நோற்றா. அடுத்தது காமனை ஆசிரியனம் பண்றா, சிற்றில் இழைக்கிறா, பனிநீர் ஆடுறா, அடுத்ததா கூடல் இழைக்கிறா இந்த பதிகத்துல. இதெல்லாம் சொரூபத்துக்கு தகாத காரியங்கள் தான். ஆனா ஆவலுடையார்கள் இப்படிதான் பண்ணுவாள். அன்புடையார்கள் யார் அப்படின்னா, மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா முன் சேவடி செல்வி திருக்காப்புன்னு திருத்தந்தையாரை போல அஸ்தானே பயசங்கைன்னு சொல்லுவா. எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று வயிறு பிடிப்பவர்கள் இந்த தகப்பனாரும் திருமகளாரும். மேலும் உரகல் அப்படின்னு உறங்காத நித்தியசூரிகளை கூட அழைச்சு நீங்கள் உறங்காதபடி எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. இதெல்லாம் பொங்கும் பரிவால ஏற்படுற காரியம். இவர்கள் தான் அன்புடையவர்கள் அப்படிங்கிறார். ஆவலுடையவர்கள்னா சொரூபத்துக்கு தகாத இந்த காரியங்களை செய்வா. அன்புடையவர்கள் பல்லாண்டு பாடுவார்கள்.
இப்போ ஆவல் அன்புடைய அந்த குடியில தான், ஆழ்வார்கள் குடியில தான் இந்த ஆண்டாளும் அவதரிச்சிருக்கா அப்படிங்கிறதுனால இவளிடத்திலும் அந்த ஆவல் அன்பு எல்லாம் முழுமையா இருக்குது. எம்பெருமானிடத்திலும் ரக்ஷகத்துவ சௌலபியங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் இன்னும் கூடல அப்படிங்கிறத காமிக்கிறார். விரைசூழ் துவராபதி காவலன் அப்படின்னு இயற்கை மனம் மிக்க 16,100 ஸ்ரீகளை என்ன பண்ணினான் எம்பெருமான்? கைப்பிடித்தான். எங்க? துவராபதியில அவர்களை வச்சு ரட்சித்தான். நரகாசுரனால சிறை வைக்கப்பட்டிருந்த 16,100 ஸ்ரீகளை என்ன பண்ணினான் எம்பெருமான்? ஒரே காலத்துல தனித்தனியா அவரவர்களுடைய கிரகத்திலே அவர்களை கைப்பிடித்து ஒவ்வொருவரோடும் தனித்தனியா வாழ்க்கை நடத்தினான் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் இயற்கையிலேயே மனம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றான். விரைசூழ் அப்படின்னா மனம் மிகுந்த துவராபதி காவலன் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்ல இருக்கிற மனம் மட்டும் போதாது அப்படின்னு என்னவா, ஸ்வர்க்கத்தில இருந்து பாரிஜாத மரத்தையும் என்ன பண்ணினானா எம்பெருமான் இங்க துவராபதியில கொண்டு வந்து நட்டானா. இந்த பெண்களுக்கெல்லாம் ஆவல் அன்பு ஆண்டாளை போல இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர்களை விட ஆவல் அன்பு மிகுந்த ஆண்டாளோடு இவன் எப்படி, அவர்களோடே கூடினவன் என்னோடு எப்படி கூடாமல் இருப்பான் அப்படின்னு கேட்கிறா. இப்படி மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வண்துவரை நட்டான்னு பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சாதிக்குமா போலே பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து அந்த தோராபதியில நட்டான். அதுவும் நல்ல மனமுடையது. முன்னமே இயற்கை மனமுடைய ஸ்திரீகள் எல்லாம் இருக்கா. அதை தவிர இந்த மட்டேறு கற்பகத்தை கொண்டு வந்து இந்த மாதர்களுக்காக நட்டான்னு சொல்லப்படுறதுனால விரைசூழ் துவராபதி காவலன், துவராபதி அப்படிங்கிற துவாரகைக்கு ரட்சகனா இருக்கிறதுனாலையும், மேலும் இந்த உலகத்தை விளையாட்டா லீலையா என்ன பண்றான்? படைத்து அழித்து காப்பாத்துறான். அதனால அவனை காவலன் அப்படிங்கிறான். அதனால ரட்சகத்துவ சௌலபியங்களுக்கும் குறையில்ல, அவனுடைய என்னுடைய ஆவல் அன்புக்கும் குறையில்லாத போது ஏன் இன்னும் கூடல அப்படின்னு கேட்டு, மேலும் காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் அப்படிங்கிறார். ஆய்ப்பாடியில குழந்தைகள் விளந்துட்டே போறா. பலராமகிருஷ்ணர்கள்லாம் சர்வலோகத்தையும் ரட்சிக்கக்கூடிய பாலகர்களா இருந்தாலும் என்ன பண்றா அப்படின்னா கன்று மேய்த்து கொண்டிருக்கிறார்களாம். அதான் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன். தன்னுடைய காரியத்தை தானே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறவாளை ரட்சிக்கிறத விட தன் காரியத்தை தான் பார்த்து கொள்ள முடியாதவர்களை ரட்சிப்பதுல எம்பெருமானுக்கு ரொம்ப உகப்பான். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பது உவத்தி செங்கனிவாயங்கள் ஆயதேவேன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதாவது நித்தியசூரிகள இடத்துல இருக்கிறத காட்டிலும் மரமோதத்துல இருக்கிறத காட்டிலும் இங்க வந்து கன்று மேய்ப்பதுதான் எம்பெருமானுக்கு ரொம்ப விருப்பமா. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்னும்னு திருமங்கையாழ்வார் சாதிக்குமா போலே ஆழ்வார்கள் எல்லாம் சாதிக்கிறார். அப்படி கன்று மேய்ப்பதுலதான் எம்பெருமானுக்கு ரொம்ப விருப்பம். கோவலன் மதுரையிலிருந்து ராஜ்யவாரம் பண்றத அவன் விரும்பாமல் எங்கு வந்தான்? கடைசியா ஆய்ப்பாடிக்கு வந்தான். கன்று மேய்த்து விளையாடுவதற்காகவே கோவலனாகி திருவாய்ப்பாடிக்கு வந்ததை சொல்றான். அப்படிப்பட்டவன் வரில் கூடிடு கூடலே. ஆக என்னிடத்திலே ஆவல் அன்புக்கு குறையில்லை, அவனிடத்திலே ரட்சகத்துவ சௌலபியங்களுக்கு குறையில்லை. கூடலே நீ கூடி எங்களை கூட்டுவாயாக அப்படின்னு 8ஆம் பாட்டிலே தெரிவிக்கிறாள். அடுத்ததாக கொண்ட கோல குரலுருவாய் சென்னு பண்டு மாவலி தன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடியொன்னினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. தன் உடைமையான உலகை அளந்து கொண்டவன் உடைமையான என்னையும் கொள்ளும்படி கூடலே நீ கூட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். கொண்ட கோல குரலுருவாய், பூநூல் மான்தோல் முஞ்சி பவித்ரம் தண்டு அப்படி கொண்ட கோல குரலுரு அப்படிங்கிற. எப்படி வந்தான் எம்பெருமான்? பிரம்மச்சாரியா வாமனனாக அப்படி அழகா ஒரு சின்ன உருவத்தோட வந்தான். கற்பார் ராமபிரானை எல்லால் அப்படிங்கிற பதிகத்துல வியாக்கியானத்துல சாதிக்கும் பொழுது 6ஆம் பாட்டிலே கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றே பிறந்து அன்றே வளர்ந்து அன்றே பிக்ஷையிலே அதிகரித்து மகாவலி யஜ்ஞவாடத் தடவும் செல்ல பூமி நெளியும்படி பதறி நடந்து சென்று புக்கு கிருஷ்ணாஜினமும் யஜ்ஞோபவீதமும் முஞ்சியுமான விநீத வேஷத்துடனே நின்று கொள்வன்னான் என்றானாம் எம்பெருமான். கொள்வன்னான் கேட்க கூட தெரியலையாம். ஒருத்தட்ட போய் தானம் கேட்கணும் அப்படின்னு அவளை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும்.
எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே கிடையாது. தான் ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டு தான் பழக்கம் எம்பெருமானுக்கு. அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரில. குழந்தையா அப்படி வாமனனா ரொம்ப சின்ன குழந்தையா போய் அங்க என்ன கேட்டான், மாவலி மூவடித்தா கொள்வன் நான் அப்படின்னு சொன்னானா எம்பெருமான். அப்படி கொண்ட போல குரலுருவாய் சென்று சென்று அப்படின்னா வழியில் உள்ளவர்கள் எல்லாம் அவன் நடந்து செல்லும் பொழுது அந்த அழகை பார்த்து அப்படியே ரசிக்கிறாளாம். அப்படியே மெய்மறந்து போறாளாம் எல்லாரும் அந்த அழகை பார்த்து. சென்று பண்டு அவன் திருவடிகளாலே உலகில் உள்ள அனைவர்களும் தீண்ட பெற்ற காலம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அவன் உலக அளந்த போது யாராவது சொன்னாளா என் தலையில உன் திருவடியை வையின்? யாராவது பிரார்த்திச்சாளா? யாருமே பிரார்த்திக்காத போது அனைவருடைய தலையிலும் அவனுடைய திருவடியால் தீண்ட பெறும் பேர் பெற்ற அந்த ஒரு காலம் அப்படின்னு பண்டு அந்த காலத்தை கொண்டாடுறாள் ஆண்டாள் நாச்சியார். மாவலி தன் பெருவேள்வியில். ஏன் பெருவேள்வி அப்படின்னு சொல்றான்னா, கூடல் இழைத்த பின்பும் அவனை நான் அடைய முடியாமல் நான் தவிக்கிறேன். ஆனால் அவர்கள் வேள்வியின் நடுவிலேயே, வேள்வி பண்றதனுடைய பயன் என்ன? அந்த எம்பெருமான பார்க்கணும், அவனை அடையணுங்கிறது தானே பயன். அந்த வேள்வி பண்ணும் பொழுதே அதன் பயனாக இவன் அங்கே வர இவனை எல்லாரும் என்ன பண்ணினா காண கிடைத்தது ஒரு ஒப்பற்ற வேள்விங்கிறா. இவனை எல்லாரும் அவன் அங்க பார்த்து அனுபவிச்சா அத்தனை ஒரு அழகோட எம்பெருமான் அங்கு வாமனனாக சேவை சாதிக்கிறான். அப்போ மாவலித்தன் பெருவேள்வியில் அண்டமும் நிலமும் அடி ஒன்றினால் அப்படிங்கிற. அண்டமும் நிலமும்னா மேல் உலகங்கள் அனைத்தையும் ஓரடியாகவும், நிலம் முதலான கீழ் உலகங்கள் அனைத்தையும் மற்றும் ஒரு அடியாலும், இப்படி 2 அடியால லீலா விபூதி முழுவதையும் தன்னுடைய உடைமை அப்படிங்கிற காரணத்தாலே அளந்து கொண்டவன். வரில் கூடிடு கூடலே. அவன் தன் உடைமையை ஒருபோதும் விடமாட்டான். அவன் உடையவன், சொத்துக்கு உடையவன், சொத்தை ஒரு நாளும் விடமாட்டான். அதுபோல என்னை அங்கீகரிப்பதில் அவனுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா நானும் அவனுடைய உடைமை இல்லையா, அதனால நீ கூடாத குறையே உள்ளது அப்படின்னு சொல்றா. இதுல சில ஐதிகியங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு முறை பட்டரை நஞ்சியர் கேட்கிறார். 3 அடி நிமிர்த்து அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். வேதங்களும் ஆழ்வார்களும் எம்பெருமான் 3 அடியாலே உலகளந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் அண்டமும் நிலமும் அடி ஒன்றினால் அப்படிங்கிற. அண்டத்தை மேலண்டத்தை ஒரு அடியாலும் நிலன ஒரு அடியாலும் 2 அடின்னு சொல்றாரு. இது எப்படி பொருந்தும் அப்படின்னு பட்டர நஞ்சியர் கேட்கிறார். அப்போ வேத புருஷனே என்ன சொல்றான் அப்படின்னா, எம்பெருமான் ரொம்ப மேலானவன். அவனுடைய வன்மையை யாரும் அளவிட்டு அறியவே முடியாது. பூமியிலும் சரி ஆகாயத்திலும் சரி நீ வைத்த 2 அடிகளை யாம் அறிவோம். இதற்கு மேற்பட்ட 3வது அடியை நீ எங்க வைத்தங்கிறது உனக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாதுன்னு வேதபுருஷனை சொல்றான். அதனால இந்த விஷயம் தனக்கே தெரியாதுன்னு வேதபுருஷனை சொல்றான். 3 அடியால் எம்பெருமான் உலகத்தை அளந்தாங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. ஆனால் எதை அளந்தான் 3வது அடியால்ங்கிறது அவனுக்குத்தான் தெரியும்னு பட்டர் அருளி செய்வர் அப்படின்னு நஞ்சியர் அருளினார் என்ற ஐதீகம் இங்கு காட்டப்படுகிறது. ஏன்னா ருக்கஷ்டகம் போன்ற பிரமாணங்களை வைத்து பார்க்கும் பொழுது 2 விதமாக சொல்கிறார்கள். எம்பெருமானுடைய அந்த 2 அடியத்தான் எம்பெருமான் அளந்தான்ங்கிறதா எல்லாரும் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்காளே தவிர, மற்றபடி வீசும் வாயுக்களும் பறவைகளும் கூட என்ன தெரியாது அப்படின்னா அந்த 3வது அடியை அவன் எங்க வச்சான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த கேள்விக்கு 2 வகையாக பதில் கூறலாம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். 2 அடியால் உலகத்தை அளந்த பிறகு வாமனன் என்ன பண்ணினான்னா மகாபலியினுடைய தலையிலே அவன் 3வது அடியை வைத்து அவனை பாதாள லோகத்திலே அழுத்தி அவனுக்கு நிறைய பெருஞ்செல்வத்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு துவாரபாலகனா அங்கே நின்றான்னு இதிகாச புராணங்கள்லாம் கூறுகிறது. அதனால 3வது அடி மகாபலியினுடைய தலையிலே வைத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உதாராகா அப்படின்னு எம்பெருமான் ரொம்ப உதார குணம் உடையவன். அந்த திருவுள்ளத்தாலே பக்தனான மாவலியின் தலையிலே அவன் அடியை வைத்தான் அப்படின்னு சொல்றான். இந்த வன்மை குணத்தை புரிஞ்சுக்க யாராலுக்குமே முடியவே முடியாது. அதனால மனுஷர்களோ வாயுவோ பக்ஷியோ இதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு நிர்வாகம் காட்டப்படுறது. மேலும் திருமாலையில தொண்டடிப்பொடியாழ்வார் சாதிக்கிறார், தாவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட என் தாய் அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் பரமபுருஷன், அவன் நாராயணன், கணக்கற்ற தலை, அளவற்ற கண்கள் உடையவன், அனந்தமான கால்களை உடையவன். அவன் பூமியை எல்லா புறத்திலும் சூழ்ந்து அதற்கு மேலும்
நிறைய யோஜனைகளை வியாபித்தான் அந்த உலகளந்த போது. அப்படிங்கிறதுனால ரக்ஷகனுடைய பாரிப்பு லட்சியத்தின் அளவு அல்ல அப்படிங்கிறார். மகாபலியால் அபகரிக்கப்பட்ட லோகங்களை மீட்டெடுக்க புகுந்த இவன் இந்த விபூதி முழுவதும் 2 அடியால அளந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் மகாபலியால அபகரிக்கப்படுவதற்கு பிரசக்தியே இல்லாத நித்திய விபூதின்னு ஒரு விபூதி இருக்கும் இல்லையோ, அதைத்தான் 3வது அடியால அளந்தான் அப்படின்னு நிர்வாகம் பண்ணலாம்னு பெரியவாச்சான் பிள்ளை இங்கே காண்பிக்கிறார். அப்படிங்கிறத வாயுக்களோ பட்சிகளோ மனுஷர்களோ இதை அறியவே முடியாது. இவனுடைய 3வது அடிவைப்பை அறிந்து கொள்ள நம்மால் முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். பழகு நான் மறையின் பொருளாய் மதமொழுகு வாரணம் புய்ய அளித்த எம் அழகனார் அணியாய்ச்சியர் சிந்தையுள் குழகனார்வரில் கூடிடு கூடலே. அடுத்தது 10ஆம் பாட்டு. சமதமாதிகளற்ற அந்த கஜேந்திர ஆழ்வானே ரட்சித்தவன் நம்மை ரட்சிக்க குறையில்லை, கூடலே அவன் வரும்படி நீ கூடுவாயாக அப்படின்னு. பழகு நான்மறையின் பொருளாய் அப்படின்னா அனாதி காலமா ஆச்சாரியனானவன் உச்சரிக்க அந்த சிஷ்யனானவன் அணு உச்சாரணம் திரும்ப வாங்கி வாங்கி சொல்றது. ஏன்னா வேதமானது எழுதாக்கிழவி அப்படின்னு சொல்லுவா. எவராலும் எழுதப்படாத செய்யப்படாத எழுதாக்கிழவி, வாய்மொழியாகவே பழகி போந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்த்தமாய் இருப்பவன், அந்த வேதங்களிலே சொல்லப்படுபவன் யார் அப்படின்னா இந்த எம்பெருமான் தான். அவனே சொல்றான் கீதையில, வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யகா அப்படின்னு, எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே அப்படின்னு அவனே சொல்றான். வேதங்களுக்கு பொருள் அவன்தான். ஆனா அந்த வேதங்கள் எல்லாம் சேதனா சேதனங்களை எல்லாம் சொல்றதே அப்படின்னா, அந்த சேதனா சேதனங்கள் எல்லாமே அவனை விட்டு பிரித்து காண முடியாத ஷரீரமாய் இருக்கிறது. அதனால் அவனை அறிந்தால் அவற்றையும் அறிந்ததாகும். ஒரு மண், அதாவது ஒரு மண் கட்டியை அறியறோம். அப்ப மண்கட்டியிலேருந்து சட்டி பானை இதெல்லாம் உருவாகிறது. மண்கட்டியை அறிஞ்சா சட்டி பானை இதையெல்லாம் அறிஞ்சதுதானே ஆகும். அதுபோல எம்பெருமானை பிரம்மத்தை அறிந்தால் அதிலிருந்து உண்டாகும் உலகம் அனைத்தையும் அறிந்ததாகும் அப்படின்னு பழகு நான் மறையின் பொருளால். அதனால அந்த உபனிஷத்து சொல்ற பிரம்மம் யாரு அப்படின்னா அது ஸ்ரீமன் நாராயணன் தான். எம்பெருமானை விட்டு பிரியமாட்டாத சரீரமாயிருக்கும் உலகனைத்தும் அறியப்பட்டதாலே வேதங்களுடைய பொருள் எது அப்படின்னா பரம்பொருளான அந்த நாராயணன் ஒருவனே அப்படின்னு. பழகு நான் மறையின் பொருளாய் இருப்பவன் அந்த எம்பெருமான். பொருளாய் மதமொழுகு வாரணம் பொய்ய அளித்த சமதமாதி குணங்கள்லாம் நிறைந்த ஒரு வஸ்து இந்த வாரணம், யானையானது. அதையா எம்பெருமான் ரட்சித்தான். புலநடக்கமே அற்றதான மதத்தை ஒழுகி கொண்டிருக்கும் அந்த பிடிசேர் களிர், அதாவது அந்த எம்பெருமான், அந்த யானை, அதை எம்பெருமான் உஜ்ஜீவிக்க பண்ணினானே. என்ன நீர்மை, என்ன நீர்மை அப்படின்னு அவனுடைய நீர்மை குணத்திலே அப்படியே உருகி போகிறாள் ஆண்டாள். ஏன்னா அது முதலையின் வாயிலே அகப்பட்டது. அதை முதல்ல அதுலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணினான், அதை உஜ்ஜீவனம் பண்ணினான். மேலும் அது கையில புஷ்பத்தை பறிச்சு வச்சுருந்தது. எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிக்க வேண்டும் புஷ்பத்தை பறிச்சு வச்சுருந்தது. அதையும் அவன் ஏற்றுக்கொண்டான் இல்லையா. அப்போ அந்த பூவை இடமுடையவில்லையேன்னு அது வருத்தப்பட்டது. அந்த இடர் நீங்கி உய்யும்படியாக என்ன பண்ணினான் எம்பெருமான் அப்படின்னா அதை ரட்சித்தான். அழித்தையும் அழகனார் இப்படி இடர்லேருந்து நீக்கியதோடு இல்லாமல் தன்னுடைய அழகை காட்டி ரட்சித்தானா அந்த கஜேந்திரன். அதுக்கு ரங்கராஜஸ்தவத்திலேருந்து ஒரு ஸ்லோகமானது உதாரணமாக காட்டப்படுகிறது. ஸ்ரீரங்கேஷய சரணம் மமா சிவாத்யா வியாடோலத் கமல தடாக தாண்டவேன ஸ்ரக்பூஷாம்பரம் அயதாயதம் ததானக திங்மாம் இத்யனுகஜ கர்ஜமா ஜகந்த. ஸ்ரீ ரங்கநாதனே, கஜேந்திர ஆழ்வானுடைய கூக்குரலானது உனக்கு செவிப்பட்டது. நீ கெட்டேன் கெட்டேன்னு உன்னை நொந்துண்டு மாலை ஆபரணம் வஸ்திரம் இதெல்லாம் முறையின்றி தரித்து கொண்டு அப்படியே பெருங்காற்று தள்ளினா ஒரு தாமரை தடாகமானது எப்படி அலையுமோ அப்படி நீ கீழே எழுந்தருளின. அப்ப
அப்படிப்பட்ட நீதான் எனக்கு புகலிடம்னு ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். மாலை, திருவாபரணம், வஸ்திரம் எல்லாம் கலைஞ்சது கூட தெரியாமல் அங்க உள்ள நித்தியசூரிகள் பிராட்டிமார்கள்லாம் கேட்கிற கேள்விக்கு கூட சரியாக பதில் சொல்லாமல் அதெல்லாம் தாறுமாறா சாத்தி கொண்டு அந்த அழகோடு மடுக்கரையில வந்து எம்பெருமான் புதுச்சானா இந்த வாரணத்தை ரட்சிக்க. அந்த அழகை காட்டி அந்த வாரணத்தை நீ ரட்சித்தாயே, நீதான் எனக்கு புகலிடம் அப்படிங்கிறார். அடுத்தது அணி ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகனான். இப்படி அழகை உடைய ஆய்ச்சியருடைய நெஞ்சை வந்து குழைய வைப்பவன் அப்படிங்கிறான். அணியாய்ச்சியர் என்ன அழகு இந்த ஆய்ச்சியர்களுக்கு. அணியாய்ச்சியர்னு சொல்றாளே அப்படின்னா, கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென்று உரையீரேன்னு பின்னாடி நாச்சியார் மொழியில சாதிக்கிறார். அவனோட அணையப்பெறல அப்படின்னா தரிக்க மாட்டார்கள். எம்பெருமானோடு எப்பொழுதும் சேர்ந்தே இருக்க வேண்டும், சம்ஸ்லேஷத்திலேயே இருக்கணும். பிரிஞ்சா தரிக்க மாட்டாத அழகை உடையவர்கள், அதுதான் அணியாய்ச்சியர் அப்படிங்கிறான். இவர்கள் கூப்பிட்டா அவன் அப்போதே வந்து முகம் காட்டணும். இல்லாட்டி அவளுக்கு என்ன பண்ணுவானா, மடல் எடுக்கிறது, இப்படி கூடல் இழைக்கிறது, இந்த மாதிரி ஸ்வரூபத்துக்கு தகாத செயல்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அப்படி முகம் காட்டுவதில்லை, அவன் வந்தாலும் முகம் காட்டுவதில்லைன்னு உறுதியோடு இருப்பாளாம். அதுதான் அணியாய்ச்சியர் அப்படிங்கிறார். அதுதான் அழகா அவளுக்கு. சிந்தையுள் குழகனார். இப்படி உறுதியோடு இருக்கிறவ அந்த அணியாய்ச்சியர்களுடைய மனசுல என்ன பண்றது, கோபம் இருந்ததுன்னா அது ஆறும்படி இவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய திருப்பாதத்தை காமிச்சு தாமரை கைகளை காமிச்சு அவர்களுக்கு நன்னா கும்பிடு போட்டு அவர்களிடத்துல அடியேன் குடியேன்னு குழஞ்சு அவர்களிடத்துல கெஞ்சி என்ன பண்ணுவானா, அவர்களோட குழைஞ்சு கலந்துடுவான். இப்படி குழைந்து கலக்க வல்லவன் எம்பெருமான். தாழ்வுகள்லாம் சொல்லினா அப்படி அவர்களிடத்துல கலப்பவன். குழகனார், அவர்கள் நெஞ்சை குழைய வைப்பவன். ஆதலால் குழகனார் அப்படின்னு சொல்றார். குழகனார் வரில் கூடிடு கூடலே அப்படின்னு ஆய்ச்சியருடைய வருத்தத்தை தீர்த்தது போலே எனது வருத்தத்தையும் தீர்த்து கூடுவான் ஆகில் கூடலே நீ கூடிடு என்கிறாள் 10ஆம் பாட்டிலே. அடுத்ததாக 11வது பாடல் இந்த பதிகத்துக்கு பலம் சொல்லுகிறாள். ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ன நிறைப்புகழ் ஆய்ச்சியர் கூடலை குழக்கோதை முன் கூறிய பாடல் 10 வல்லார்க்கு இல்லை பாவமே அப்படின்னு இந்த பதிகத்தை அபியசிக்க வல்லவர்களுக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறாள் ஆண்டாள் நாய்ச்சியார். ஊடல் கூடல், ஊடல் எனப்படும் பிரணயரோஷம். அதாவது ஊடல் கூடல் அப்படின்னா பிரணயரோஷத்தோட கூடியிருத்தல், கோபத்தோடு. உணர்தல் அப்படின்னா எங்களை பிரிஞ்சு நீ எங்களை இந்த பாடுபடுத்தினாயே, எங்களை நலிந்தாயே அப்படின்னு அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்துவார்கள். உணர்த்தல் அப்படிங்கிறது தான் உணர்தல்னு சொல்லப்படுது, உணர்ச்சி. இவன் என்ன சொல்லுவான், இவர்கள்லாம் பிரணய ரோஷத்தோட எங்களை இப்படி பிரிஞ்சு போனியே, எங்களை கஷ்டப்படுத்தினியேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவானா, உணர்தல். உடனே என்ன பண்ணிடுவான், உங்களுடைய காதல்லாம் வளர்க்க வேண்டாமா, என்னை பிரிஞ்சாதானே உங்களுக்கு காதல் வளரும் அப்படின்னு அவர்களிடத்துல சமாதானம் சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு திரும்பவும் இவர்களோடு கூடி விடுவான், சம்ஸ்லேஷம் பண்ணிடுவான். முதல் 2 ஊடல் கூடல் உணர்தல் 2 ஆய்ச்சியர்கள் பண்ணுவா. இந்த புணர்தலை இந்த கண்ணன் பண்ணுவான். முன் நீடு நின்ற நிறைப்புகழ் ஆய்ச்சியர். இப்படி இவனோடு ஊடுவது கூடுவது இதையே ஒரு யாத்திரையா வச்சுருக்கிற நிறைப்புகழ் ஆய்ச்சியர் அப்படிங்கிறார். இந்த மாதிரி புகழை உடைய திருவாய்ப்பாடியில் இருந்த பெண்கள் அனைவரும் கூடல் இழைத்து சொல்லும் இந்த பாசுரம். இந்த ஆய்ச்சியர்களுக்கு நிறைப்புகழ் அப்படிங்கிறாள். என்ன நிறைப்புகழ் இவர்களுக்கு அப்படின்னா, கண்ணனுக்கு முகம் கொடுக்க மாட்டான். இப்படிலாம் அவன் பிரிஞ்சு போயிட்டா அவன் வந்தா அவனுக்கு முகம் கொடுக்காம அவனை பட்டினி போடுறான். 4 நாள், ஒத்தி 4 நாள் பட்டினி போடுவாளாம், ஒத்தி 6 நாள் போடுவாளாம், இன்னொருத்தி சொல்லுவாளா நான் 10 நாள் பட்டினி போட்டேன் அப்படின்பாளாம். அவனை பட்டினி போடுவதில் யார் பெரியவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி நிறைப்புகள் ஆய்ச்சியர் இப்படி எம்பார் அருளி செய்வாராம். இந்த பெண்கள் எல்லாம் அவனை நான் 4 நாள் பட்டினியிட்டேன், 10 நாள் பட்டினியிட்டேன், அதுதான் இவர்களுக்கு நிறைப்புகள் அப்படின்னு எம்பார் அருளி செய்வாராம். அப்படிப்பட்ட பாசுரத்தை குழற்கோதை கூறிய, அதாவது குழற்கோதை அப்படின்னா நல்ல கூந்தல் அழகை உடையவளான கோதை. தன் குழல் அழகாலேயே அவனை கூடலிழைக்கும்படி செய்ய வல்லவள் இந்த ஆண்டாள். அவள் என்ன பண்றா, இப்படி இந்த
கூடலை குறித்து இழைத்த 10 பாசுரங்கள். பாடல் 10ம் வல்லார்க்கு இல்லை பாவமே. இந்த 10 பாட்டையும் கற்க வல்லவர்கள் இவளை போலே இப்படி கூடல் இழைத்து வருந்த வேண்டியதில்லை. அதாவது இந்த 10 பாசுரத்தையும் நன்ன அர்த்தத்தோடு அபியசிப்பவர்களுக்கு இந்த மாதிரி கூடல் இழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக தான் ஆண்டாள் முன்னாடியே கூடல் இழைத்து இந்த பாசுரங்களை பாடி வைத்து விட்டாள். அதனால பலன் அவள் கொடுத்து விட்டு போய்விட்டாள். இந்த பதிகத்தை கற்றாலே போதும், இவள் பெற்ற கிருஷ்ண சம்ஸ்லேஷமானது நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு அறுதியிடுகிறாள் இந்த பதிகத்தினுடைய இறுதி பாட்டிலே. இப்படி ஆண்டாள் கண்ணனை அனுபவித்து கூடல் இழைத்து பெற்ற கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை அந்த பாசுரங்களை கேட்பதன் மூலமாகவே நாமும் அடைய வேண்டும் என்று அந்த ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளிலே பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.